தேர்தலுக்கு அப்புறம் இபிஎஸ் வந்து அவரோட பொறுப்பை வந்து மாற்ற போறாங்க, பாஜக இன்னொரு தடவை தேர்வு செஞ்சுட்டாங்கன்னு ஸ்டாலின். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு டெய்லியும் கண்ணை மூடனா கண்ணை திறந்தா பாஜக தான். அவருக்கு வேற எதுவுமே தெரியாது. நான் சொல்றேங்க, பீகாரில் இன்னும் கூட நிறைய மாநிலம் நான் சொல்லுவேன். அவர் எத்தனை நீண்ட நாள் முதலமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா அது அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பு எல்லாம் கலந்தது. பீகார்ல பாரதிய ஜனதா கட்சி அதிகமான எம்எல்ஏக்களை இந்த தேர்தல் இல்லைங்க, போன முறை கூட அதிகமான எம்எல்ஏக்கள் இருந்தும் கூட திரு நிதிஷ்குமார் அவர்கள் தான் முதலமைச்சர் என்று பாரதிய ஜனதா கட்சியை முன்னிறுத்துச்சு. இந்த தேர்தலே அதே தான் பண்ண. இப்ப அவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு. அவருடைய விருப்பப்படி அவர் ராஜ்யசபாக்கு மனு போட்டிருக்காரு. இதுல திரு ஸ்டாலின் அவர்கள் ஐயோ தமிழ்நாட்டில் பிஜேபி தான் எல்லாம் முடிவு பண்ணுது, தமிழ்நாட்டில் பிஜேபி உள்ள வந்துடும், இது தமிழகத்திற்கும் டெல்லிக்குமான போர் எப்படியெல்லாம் சொல்லி அங்க ஒரு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ சாப்பிடலன்னா பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடும், நீ வந்து இதை முழுங்கலன்னு சொன்னா பூதம் வந்துடும். அந்த மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க எனக்கு ஓட்டு போடலன்னா ஐயோ பிஜேபி வந்துடும். ஏற்கனவே பிஜேபி உள்ள வந்தாச்சுங்க ஸ்டாலின் சார், நீங்க அதனால பிஜேபி பத்தி கவலைப்படாதீங்க. நன்றி. நாங்க ரொம்ப ஸ்டெடியா போயிட்டு இருக்கோம், ரொம்ப கான்கிரீட்டா போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வேட்பாளர்களை அறிவிக்கும் போது பாருங்க.